இந்த பவுடர் மட்டுமே உங்க கைவசம் இருந்தா போதும். உங்களுக்கு உடல் சோர்வு, உடல் அசதி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, ஹீமோகுளோபின் குறைபாடு, இரும்புச்சத்து, கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு தொந்தரவு, அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், கால்வலி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான பவுடரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு இந்த கஞ்சி ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க. நல்ல சுவையாகவும் இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. சுலபமான ரெசிபி. உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமா நீங்க சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 கப் உளுந்து, உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க. கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து, இல்லைன்னா முழு உளுந்து எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் போல எடுத்துக்கும். கருப்பு உளுந்துல கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த நார்ச்சத்துக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்ல செரிக்க செய்வதோடு மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு சேர்க்க உதவுது. மேலும் இந்த நார்ச்சத்தானது வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வாயு தொல்லை, செரிமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. கருப்பு உளுந்துல அதிகப்படியான மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி நல்ல கொழுப்புகளை சேர்றதுக்கு உதவியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி நம்மளை எப்பொழுதுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து ரத்தத்தை சுத்தமடைய செய்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு பயன்படுது. இந்த கருப்பு உளுந்து நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தசை பலவீனம், நரம்பு பலவீனம் இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். இது நம்மளுடைய முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இப்ப இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா வந்த பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அடுத்துதான் அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி சேர்த்துக்கோங்க. சில பேர் பச்சரிசியை பயன்படுத்துவாங்க. பச்சரிசி வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். சுவையும் குறைவா இருக்கும். ஆனா நீங்க சிவப்பு அரிசியை பயன்படுத்துங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. மிதமான தீயில வச்சுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். நாட்டு மருந்து கடைகள்ல இல்லைன்னா சாதாரண அரிசி கடைகள்ல இது கிடைக்கும். சிவப்பு அரிசியில மெக்னீசியம் சத்து நிறைய இருக்கு. நுரையீரலை நல்லா சுத்தப்படுத்தி நுரையீரலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஆக்சிஜனை உறிஞ்சி உடலினுடைய ஒவ்வொரு திசுக்கள் மற்றும் செல்களுக்கு அழகா அனுப்ப உதவுது. இதுல அதிகமான நார்ச்சத்துக்களும் இருக்கு. நம்மளுடைய குடலினுடைய இயக்கத்தை சரி பண்ணும். இப்ப இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். மேல இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிடுங்க. கத்தியை பயன்படுத்தி லைட்டா உரல்ல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் போல சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்ல மட்டும் இருந்தா மட்டும் போதும். அடுத்ததா ஒரு 10-15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுல அதிகப்படியான விட்டமின் இ சத்துக்கள் இருக்கு. கண்ணுக்கு, மூளைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நல்ல நைஸான பவுடரா இருக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. இல்லைன்னா சலிச்சுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பவுடர் மிக்சியில் அரைக்கும் போது லைட்டா சூடா இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இப்ப இதுல இருந்து ஒரு ஆளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் போதுமானதா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பவுடருக்கு 200 ml தண்ணீர் சரியா இருக்கும். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இதை கட்டிலாம் இல்லாம நல்லா இந்த மாதிரி கரைச்சு விட்டுக்கோங்க. ஸ்டவ்ல வச்சிருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு மாறி வரும். உங்களுக்கு நீரிழிவு இருக்கு அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஆற வச்சுட்டு சாப்பிடலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போது சாப்பிடலாம். இதுல இன்னும் நம்ம சுவை கூடுதலா சேர்க்கணுன்றதுக்காக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடணும். முக்கியமா கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுவை கூட்டுறதுக்காக இதுல நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போறேன். உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வலுவை சேர்க்கக்கூடியது இந்த தேங்காய் பால். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடாதீங்க. லைட்டா அப்படி ஒரு கொதி வரும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லது கிடையாது. கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டா சூடேறினா மட்டும் போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டுத்துல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டி பயன்படுத்துறேன். கருப்பட்டி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்வேன் நான். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதுதான் சரியான பதம். இது ஆப்ஷனல் தான். ஆனா சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சம் பொடியா நறுக்கி எடுத்திருக்க தேங்காய், கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்துட்டு லைட்டா வறுத்துட்டு அதையும் சேர்த்து பாருங்க. நல்ல மணமா சுவையா இருக்கும். இந்த மாதிரி பரிமாறி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. மிதமான சூட்ல சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையா இருக்கும். வேண்டான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. பாயாசம் இதெல்லாம் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிரும். ஹெல்த்தியான ரெசிபி இது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளம் பெண்கள் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளால ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிடும். பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய அந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி எலும்பு தேய்மான பிரச்சனையால அவசப்படுறாங்க. இந்த கஞ்சி குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளே இருக்காது. எலும்பு தேய்மானம் இருக்காது. சில பேருக்கு பல்ல ஆட்டம், இந்த ஈறுகளில் ரத்தம் வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதையும் இது வந்து சரி பண்ணும். அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா வாழுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.